வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 16 பொறையுடைமை. குறள் எண் 158. வணக்கம். பொறையுடைமை அதிகாரத்தின் 8வது குறள் இது. ஒருவன் செருக்கினாலும் ஆணவத்தினாலும் நமக்கு துன்பம் தரும்போது அவனை நாம் எப்படி வெல்ல வேண்டும்? வன்முறையாலோ அல்லது அதே போன்ற கர்வத்தாலோ அவனை வீழ்த்துவது வெற்றியாகுமா? வள்ளுவர் ஒரு விசித்திரமான, அதே சமயம் மிகவும் வலிமையான ஒரு வெற்றியை பற்றி இக்குறளில் பேசுகிறார். மிகுதியான் மிக்கவை செய்தாரே தான் தன் தகுதியான் வென்றுவிடல். செருக்கினால், அதாவது ஆணவத்தினால் நமக்கு துன்பம் விளைவித்தவரை நாம் நம்முடைய பொறுமை என்னும் தகுதியால், அதாவது மேன்மையால் வெல்ல வேண்டும். இதுவே ஒருவனை நிரந்தரமாக வீழ்த்தும் மிகச்சிறந்த ஆயுதமாகும். ஒருவர் நம்மை மதிக்காமல் ஆணவமாக பேசும்போது நாமும் பதிலுக்கு அதே போல் பேசினால் அது மோதலைத்தான் வளர்க்கும். மாறாக நம்முடைய கனிவையும் பொறுமையையும் நாம் ஆயுதமாக பயன்படுத்தினால் ஒரு கட்டத்தில் அவரே தன் தவற்றை உணர்ந்து தலைகுனிய நேரிடும். பண்பால் வெல்வதே நிலையான வெற்றி. இன்று பண்பால் பகைவனை வெல்லும் கலையை கற்றோம். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.